Feb 7th and 8th, Saturday and Sunday, we have a 2-day workshop on contemplation under the title called Practicing the Presence of God. பிப்ரவரி 7, 8 ஆகிய 2 நாட்கள் ஒரு கருத்தரங்கு. அந்த கருத்தரங்கின் தலைப்பு தேவனுடைய பிரசனத்தை பழக்குவித்தல். அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, ஆழ்ந்த தியானத்தை குறித்ததான ஒரு கருத்தரங்காக இருக்கும். Contemplation. ஆழ்ந்த தியானம். Meditation is one level, contemplation is a deeper level. தியானம் ஒரு நிலைமை என்றால் ஆழ்ந்த தியானம் அதை விட ஒரு நிலைமை. Meditation is a practice, contemplation is your lifestyle. தியானம் என்பது ஒரு பழக்கம், ஆனால் ஆழ்ந்த தியானம் என்றது உங்கள் வாழ்க்கை நடைமுறை. The goal is to become contemplatives in every walk of our life. நம்முடைய வாழ்க்கையில எல்லா நடக்கையிலும் நம்ம ஆழ்ந்த தியானத்திலே நடக்கிறவங்களா இருக்கணும். So we have opened the registration. அதுக்கான பதிவை நாங்கள் திறந்துட்டோம். You can register. It happens at Ponmar. இதை நீங்கள் பதிவு செய்யலாம். இது பொன்மாரில் நடக்கும். That weekend services will not be happening. Saturday service at Ponmar and Sunday service at Iksa Manapakkam will be cancelled because of this program. இந்த ப்ரோக்ராம்னால அந்த வாரம் சனிக்கிழமை பொன்மாரில் நடக்கிற ஆராதனையும் ஞாயிற்றுக்கிழமை இக்ஸாவில் நடக்கிற ஆராதனையும் அது கேன்சல் பண்ணப்பட்டிருக்கிறது. Revelation chapter 5. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம். We have declared this year as the year where God exalts your horn because he anoints your head with fresh oil. இந்த வருடத்தை தேவன் உங்கள் தலையை புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவதன் மூலமாய் உங்கள் உயர்த்தப்பட்ட கொம்பின் ஆண்டு என்று நாங்கள் அறிக்கை செய்திருக்கிறோம். Yeah, put the theme. But my horn thou shalt exalt like the horn of a unicorn, and I shall be anointed with fresh oil. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். One more time, keep your hand, say my horn shall be exalted. தலைகள் மேல கையை வச்சு சொல்லுங்க, என்னுடைய கொம்பு உயர்த்தப்படும். Because of the anointing oil. புது எண்ணெய் அபிஷேகத்தால் அது உயர்த்தப்படும். Then in Revelation chapter 5 verse 6 says, and I looked and behold in the midst of the throne and of the 4 living creatures, in the midst of the elders stood a lamb as though it had been slain, having 7 horns and 7 eyes, which are the 7 spirits of God sent out into all the earth. Then he came and took the scroll out of the right hand of him who sat on the throne. 6ஆம் வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பருக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். So there is somebody who is seated on the throne. சிங்காசனத்தில் ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறாரு. And the lamb that was slain came to the one who is seated on the throne, right? And then receives the scroll. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அந்த சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறவர் இடத்துல வந்து அந்த புஸ்தக சுருளை வாங்கினார். Many people get confused about Trinity. திரியகத்தை பத்தி நிறைய மக்கள் குழம்பிடுறாங்க. What many churches believe, they say they believe in the doctrine of Trinity, but what they believe is what was deemed heresy by the early church, which is called modalism. நிறைய பேர் நாங்கள் திருத்துவத்தை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிலீஃப்ல கூட போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க நம்புகிற திருத்துவம் மாடலிசம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு கள்ள போதனைக்கு ஒப்பனையாக இது இருக்கிறது. The early church called it modalism as a heresy. மாடலிசம் ஆதிகால அப்போஸ்தலர்கள் அதை ஹெரசின்னு சொன்னாங்க. That's not the subject today. இன்றைக்கு நம்ம அந்த பக்கமா போல. If you're interested, you can
dwell deeply into such things. We did a 10-day school for pastors. It's in the academy called Themlios. இதை பற்றி நீங்கள் அதிகமாக அறிஞ்சிக்கணும் அப்படின்னா பாஸ்டர்களுக்காக ஒரு 10-day ஸ்கூல் நாங்கள் பண்ணோம். அதை நீங்கள் ஃபாதர்ஸ் ஹவுஸ் அகாடமியில் நீங்கள் வாங்கி அதை பற்றி நீங்கள் கற்றுக்கலாம். It will be in the link called Father's House. www.thefathershouse.in academy.thefathershouse.in அதுதான் அதோட லிங்க். Yeah, academy.fathershouse.in is the... Now, if you Google Academy, Father's House Academy, the link will pull up. அதை கூகுளில் வந்து அகாடமி ஃபாதர்ஸ் ஹவுஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா லிங்க் வரும். இதுதான் அதோடைய பக்கம். That is like a mini Bible college. If you go through all the courses there, you would get more content than an average Bible college that's out there. மொத்தம் 27 கோர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது ஒரு மினி பைபிள் காலேஜ் மாதிரி நீங்கள் போனீங்கன்னா வெளியில் கிடைக்கிற காரியங்களை காட்டிலும் அநேக காரியங்கள் நீங்கள் அதில் வந்து பெற்றுக்கொண்டு பிரயோஜனம் அடையலாம். There is one who is seated on the throne and the Lamb goes and receives the scroll. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவரிடத்தில் சென்று புஸ்தக சூழலை வாங்குகிறார். Jesus was talking about when you see the Son of Man come on the clouds. மனுஷகுமாரன் மேகத்திலே வரும்போது அப்படின்னு இயேசு சொன்னாரு. When he is talking about end times. கடைசி காலத்தை குறித்து அவர் பேசும்போது Jesus was talking about Son of Man coming on the clouds. மனுஷகுமாரன் மேகங்கள் மீது ஏறி வருவார் அப்படின்னு சொல்லி பேசினாரு. There is a lot of confusion around that statement. அந்த ஒரு பதத்தை சுத்தி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறது. I believe in the final unveiling apocalypse of Jesus Christ. இந்த கடைசி திரை விலகுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி மறைத்திருக்கிற அந்த திரை விலகும் போது which is usually called as the coming, second coming. அதுதான் இரண்டாவது வருகைன்னு சொல்றாங்க. How can you come when you're here? இங்கே இருக்கும்போது எப்படி திரும்பி வர்றது? Right? He said, go into all the world, preach the gospel. Behold, I'll support you and give you back up from heaven. What did he say? Behold, I am with you. அவர் வந்து நீங்க எல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுங்க, நான் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பேக்கப் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லல. அவர் சொன்னாரு உலகத்தின் கடைசி பிரிந்து நான் உங்களோடனே கூட இருக்கிறேன்னு சொன்னார். And in John 14, 15, 16, 17, he kept saying, in that day you will know that you are in me and I am in you. And then he said, Father and myself will come and make our abode in you. யோவான் 14, 15, 16, 17 வந்து நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள் சொன்னாரு. நானும் பிதாவும் வந்து உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவோம், உங்களை எங்களுடைய வீடாக்கிக் கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு. So is he in you? உங்களுக்குள்ள இருக்கிறாரா? And in Acts we read, in him we live, we move and have our being. அப்போஸ்தலர்ல நம்ம வாசிக்கிறோம், அவருக்குள்ளாக நாம் வாழ்கிறோம், அசைகிறோம், வசிக்கிறோம். So you are in him. நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க. He is in you. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. How does second coming work? He is here. How do you come when you're here? If somebody is going to turn around and ask, when are you coming to Ambattur? பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து கேளுங்க, அம்பத்தூருக்கு எப்ப வரீங்கன்னு கேளுங்களேன். அப்படி அந்த கணக்குல பார்க்கும்போது இயேசு உங்களுக்குள்ள இருக்காரு, நீங்க இயேசுக்குள்ள இருக்கும்போது எப்படி அவர் திருப்பி வருவாரு? Are you guys getting what I'm saying? So what people call a second coming is nothing but an unveiling of Christ. அது மக்கள் சொல்லிக்கிற அந்த இரண்டாம் வருகையானது அந்த திரை விளக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை அது காட்டுகிறது. He is not moving from absence to presence. He is moving from presence to manifestation. இல்லாதவராய் இருந்து இருக்கிறவராக வெளிப்படவில்லை, இருக்கிறவராய் இருந்து வெளிப்பட்டவராய் காணப்படுகிறார். Look at somebody and say, Christ doesn't move from absence to presence. கிறிஸ்து இல்லாதவராய் இருந்து இருக்கிறவராய் மாறுகிறவர் அல்ல. He is very much present. அவர் இருக்கிறவராக இருக்கிறவர். But when the veil is removed between the seen and the unseen,
காணக்கூடிய உலகத்துக்கும் காணக்கூடாத உலகத்துக்கும் உண்டான அந்த திரை விலகும் போது then it will appear as if he has come back. அவர் மறுபடியும் வந்தது போல காட்சியளிக்கும். You know, if there is a veil here இங்க ஒரு திரைச்சல் இருக்குன்னு வச்சுப்போமே, and you can hear me but you cannot see me, நீங்க என்னை கேட்க முடியுமா இருக்கும், ஆனா என்னை பார்க்க முடியாம இருக்கும். that doesn't mean I'm absent. அதனால நான் இல்லைன்னு ஆயிராது. I'm very much present but there is a veil. நான் இருக்கிறேன், ஆனா என்னை மறைத்து ஒரு திரைச்சலை இருக்கிறது. But the veil is removed. அந்த திரைச்சலை விலகும் போது You will all clap hands and say Jesurin has arrived. கரங்களை தட்டி ஜெசுரின் வந்துட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. But I didn't come. ஆனா நான் அப்ப வரல. I got unveiled. நான் திரைச்சலை விலக்கப்பட்டு நான் காணப்பட்டேன். Look at somebody and say, we are not waiting for the coming of Christ, we are waiting for the unveiling of Christ. கிறிஸ்து வருவதற்காக நாம் காத்திருக்கவில்லை, கிறிஸ்து வெளிப்படுவதற்காக, திரைச்சலை விலகி காணப்படுவதற்காக காத்திருக்கிறோம். That is the name of the last book of the Bible called Apocalypse of Jesus Christ. அதுதான் வேதாகமத்துடைய கடைசி புத்தகம், இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்படுத்தின விசேஷம். Are you getting what I'm saying? It is the apocalypse of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்தின விசேஷம். So it is not from absence to presence, it is from presence to unveiling. இல்லாதவராய் இருந்து இருக்கிறவரை போல காட்சியளிக்கவில்லை, இருக்கிறவர் வெளிப்படையாக காணப்படுகிறார். So when Jesus was speaking in Matthew 24 about the end of the age, மத்தேயு 24 அந்த யுகத்தின் காலத்தின் முடிவை பற்றி இயேசு பேசும்போது he was not talking about the end of the cosmic order as many people believe and interpret. இந்த உலகம் முடிய போகுது, இந்த உலகம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அப்படி இன்டர்பிரட் பண்ற மாதிரி அவர் இன்டர்பிரட் பண்ணல. If you are interested, really interested to know more about these kind of things regarding eschatology and end times, just go and YouTube Jesurin Sylvester End Times. Then a playlist will come and you can listen to those things. And that is not today's subject as well. அதை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா போய் ஜெசுரியன் சில்வஸ்டர் சேனலில் வந்து என் டைம்ஸ் ஜெசுரியன் சில்வஸ்டர்னு போட்டிங்கன்னா அதில் ஒரு அஞ்சு இது காட்டும், செய்திகள் காட்டும். அதை கேட்டு நீங்கள் பயனடையலாம். அது இன்றைக்கான செய்தியும் கிடையாது. Look at somebody and say, fear is indoctrination. Not every fear needs to be cast out or can be cast out, because some fear or through indoctrination, such fear can be displaced only by knowledge of truth. எல்லா பயங்களையும் நம்ம துரத்த முடியாது. சில பயங்கள் வந்து தவறான போதனைகள் மூலமாக புகுத்தப்பட்டது. அதனால அந்த வெளிச்சம் அடிக்கும் போது அந்த இருளானது, அந்த பயமானது அது விலகி ஓடிடும். ரகசிய வருகை அப்படின்னு பயந்துட்டு இருந்தீங்கன்னா அதை இயேசு நாமத்துல வெளியே போன என்னால வரட்ட முடியாது. If you're scared thinking of second coming or secret coming, I can't chase that fear out of you. ஏன்னா அந்த பயம் அந்தி கிறிஸ்து அப்படின்னு பயந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பயம் வந்து ஆவியினால வரல, உங்களுக்கு இங்கிருந்து வந்த ஆவியினால வந்த பயம் அது. That fear that you have because of saying, oh, Antichrist is coming, that is not something because of the spirit of fear. It is from the spirit that is preaching from the pulpit that cast you that fear. அதை என்ன பண்ண முடியாது, இயேசு நாமத்துல துரத்த முடியாது. We can't chase that out in Jesus name. அது ட்ரூத்தை கொடுத்தீங்கன்னா ட்ரூத் வந்த உடனே அந்த லைனால வந்த பயம் போயிடும். So the moment you share truth to that, whatever lie that is there, it all gets displaced. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, knowledge is important. அறிவு ரொம்ப அவசியம். So Jesus வந்து பேசும்போது மனுஷகுமாரன் மேகங்கள் மீது வருவார் அப்படின்னு சொல்றார். So when Jesus is telling, he's saying, the Son of Man will come in the clouds. So நம்ம ஆட்கள் எங்க பார்த்துட்டு இருக்கானுங்க? மேகத்தை பார்த்துட்டே இருக்காங்க. So our people are staring at the clouds now.
தெரியல, அவர் வந்தா சந்தோஷம் தான் மேகத்துல அப்படியே. If he's seen in the clouds, well and good, happy. ஏன்னா மேகஸ்தம்பமாய் அவர் என்ன செஞ்சாரு, வந்தாரு. He was அவருடைய மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இருந்தது? பகல்ல மேகஸ்தம்பமா இருந்துச்சு, இரவுல அக்கினி ஸ்தம்பமா இருந்துச்சு. in the morning he was a pillar of cloud, in the evening he was a pillar of fire. ஏகப்பட்ட இடத்துல சங்கீதத்துல நிறைய தீர்க்கதரிசிகள்லாம் என்ன சொல்றாரு, நான் மேகங்கள்ல ஏறி என்ன செய்றேன், வந்தேன் எகிப்துக்கு அப்படின்லாம் சொல்றாரு. So in many of the Psalms and in few prophetic books, he's saying, I came in the clouds to Egypt. பிசிக்கலா ஏறி மேகத்துல வந்தாரா அப்படின்னா, வந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, சரிங்களா, ஆனா அந்த மாதிரி தெரியல. If he's literally riding on the cloud, I don't have a problem, but I don't think that has ever happened. இப்ப தானியேல் ரெவலேஷன் 5க்கு திரும்ப வருவோம். We'll come back to Revelation 5. Daniel 7 தானியேல் 7ஆம் அதிகாரம் verse 9. I watched till the thrones were put in place and the Ancient of Days was seated. His garment was white as snow and the hair of his head was like pure wool. His throne was a fiery flame and its wheels a burning fire. A fiery stream issued and came forth before him. Thousands ministered to him. 10,000 times 10,000 stood before him. The court was seated and the books were opened. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையாயும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாயசங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. Put one finger there, come back to Revelation 5. இதுல ஒரு விரலை வச்சுட்டு வெளிப்படுத்த விசேஷம் 5க்கு வாங்க. 11. Then I looked and I heard a voice of many angels around the throne, the living creatures and the elders, and the number of them was 10,000 times 10,000 and thousands of thousands. பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 1000 இருந்தது. Okay, let's come back to Daniel. இப்ப தானியேலுக்கு திரும்பவும். The court was seated and the books were opened. நியாயசங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. I watched then because of the sound of the pompous words which the horn was speaking. I watched till the beast was slain and its body destroyed and given to the burning flame. As far as the rest of the beasts, they had their dominion taken away, yet their lives were prolonged for a season and a time. அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ வென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆக மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. I was watching in the night visions, and behold, one like a son of man coming with the clouds of heaven. ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். He came to the Ancient of Days. அவர் நீண்ட ஆயுசுள்ளவரிடத்தில் மட்டும் வந்து. In verse 9 you found, I saw thrones were put in place and the Ancient of Days was seated. Right? In verse 9. 9ஆம் வசனத்துல சிங்காசனம் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். So on the throne who is seated? சிங்காசனத்துல யார் உட்கார்ந்திருக்கா? Ancient of Days. நீண்ட ஆயுசுள்ளவர். Ancient of Days was seated. நீண்ட ஆயுசுள்ளவர் உட்கார்ந்திருக்கிறார். And as I was watching, நான் பார்த்து கொண்டிருக்கையில் who was coming on the cloud? மேகங்கள்ல யார் ஏறி வந்தா? One like a
Son of Man. மனுஷகுமாரனின் சாயலுக்கு ஒப்பானவர் ஒருவர். Are you guys getting what I'm saying? சொல்றது This is புரியுதா? Daniel's vision. இது தானியேலோட தரிசனம். And in John's vision, there was one person seated on the throne, and the Lamb was coming to receive the book. யோவானுடைய வெளிப்பாடுல நீண்ட ஆயுசுள்ளவர் உட்கார்ந்திருந்தாரு. அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்திருந்தாரு. அவரிடத்துல புஸ்தக சொல்ல பெற்றுக்கொள்வதற்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வந்தார். இது வரைக்கும் கிளியரா இருக்குங்களா? Are you clear until this? So there is one person seated and Jesus is coming. ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார், இயேசு அவரை நோக்கி வருகிறார். So who is seated? யார் உட்கார்ந்திருக்கிறா? God the Father is seated. பிதாவாகிய தேவன் உட்கார்ந்திருக்கிறார். And the Son of Man is coming மனுஷகுமாரன் வருகிறார். on the clouds. மேகங்கள்ல வர்றார். So when he come, what happened? அவர் வரும்போது என்ன நடக்கிறது? He came to the Ancient of Days and they brought him near before him. Then to him was given dominion, a glory, and a kingdom, that all people and nations and language should serve him. His dominion is an everlasting dominion which shall not pass away, and his kingdom the one which shall not be destroyed. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். One like a son of man, right, came, he was brought to the Ancient of Days, and the Ancient of Days gave him dominion. மனுஷகுமாரனின் சாயலுக்கு ஒப்பான ஒருவர் நீண்ட ஆயுசுள்ள இடத்துல வந்தார். அப்பொழுது அவர் இவருக்கு ராஜரீகத்தை கொடுத்தார். Gave him dominion. And then what happens? From all people, nations and language should serve him. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி. He was given dominion, glory and kingdom. அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. That all people and nations and languages should serve him. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படியாக. And his dominion is an everlasting dominion. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம். What did we read in Isaiah 9? ஏசாயா 9ல என்ன வாசிக்கிறோம்? For unto us a child is born, unto us a son is given. The government is upon his shoulders, and to his dominion, right, there shall be no end. Put 9:6, is it? And of the increase of his government there shall be no end. அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. Are you guys getting what I'm saying? Jesus was born. This is talking about the birth of Jesus Christ. இது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து பேசுகிற பகுதியா இருக்குது. How many of you have heard Jesus was born a savior but he's coming back as a king? இயேசு மீட்பராக பிறந்தார், இன்னும் வரும்போது ராஜாவா வருவார்னு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? Come on, he was born as a savior but he will come back as a king. பிறக்கும்போது மீட்பரா பிறந்தாரு, இன்னும் வரும்போது இரண்டாவது வருகையில வரும்போது ராஜாவா வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பக்கத்துல கொட்டி சொல்லு, பிறக்கும் போதே ராஜாவா தான் பிறந்தாருன்னு போட்டிருக்கு. Knock the person next to you and tell while he was born it is said that he was born as a king. என்ன பாட்டு? இனிமேல் வருகிற ராஜா அவர். என்னது? ஆமா, சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலும் வருகின்ற ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. ராஜான்னு வந்த உடனே எங்க கூட்டு போயிடுவாங்க நம்ம ஆட்கள்? ஃபியூச்சருக்கு கொண்டு போயிடுவாங்க. The moment the word king comes they will always push to the future tense. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் எப்படி வந்தாரு? சாகருக்கு வந்தாரு. Because the first time he came to die. அதுக்கு அடுத்து வரும்போது சாகடிக்க வராரு. The next time he is coming to kill you. அதனால அப்பதான் எந்த வேர்டை அசோசியேட் பண்ணலாம்? ராஜாவை அசோசியேட். So that's when we can associate the word king. ஆனா அவர் பிறக்கும் போதே ஜனங்க என்னதான் கேட்டாங்க? யூதருக்கு ராஜாவா பிறந்தவர் எங்கன்னு தான் கேட்டாங்க. So while he was born, people came in search of him and asking for him, asking, where is the king of Jews? சொல்லு, ரட்சகர்
He's a savior, ராஜா he's a king, அவரது தான். both are him. இப்போ வராரு, இவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டொமினியன். அந்த டொமினியனுக்கு என்ன இல்லைன்னு போட்டிருக்கு? முடிவில்லை. எண்டே இல்லைன்னு போட்டிருக்கு. Now he is given dominion and his dominion has no end. Then come to Revelation. இப்போ வெளிப்படுத்த விசேஷத்துக்கு வாங்க. And they sang a new song. You are worthy to take the scroll and to open its seals, for you were slain and have redeemed us to God by your blood out of every tribe, tongue, people, and nation, and have made. Did you hear something? Did you see people, tribe, nation, tongue, everything in Daniel? Yeah? And you're seeing this in Revelation. But what is the slight difference? தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசிரியர்களும் ஆக்கினீர். ஸோ இதே பகுதியை நீங்கள் தானியேலில் படிக்கிறீங்க. அதில் மிச்சம் எல்லாமே ஒரே மாதிரி வருது. ஆனால் எங்கே மாற்றம் வருதுன்னா எங்களை ராஜாக்கள் ஆக்கினீர். Then it talks about thousands of people, and then they all sang, saying, "Worthy is the Lamb that was slain to receive power, riches, wisdom, strength, honor, glory, and blessing." அவர்களும் 12ஆம் வசனம், அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். And every creature which is in heaven and on earth and under the earth, such as are in the sea and all that are in them, I heard saying, blessing and honor and glory and power be to him who sits on the throne and to the Lamb forever and ever. Amen. அப்பொழுது வானத்திலும் பூமியின் கீழெங்கும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். Put verse 9 and 10 together. 9 10 சேர்த்து போடுங்க. You know, he has redeemed us back to God by the blood, and he has made us kings and priests unto God, so that we shall reign on the earth. எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். Right? And we shall say have redeemed us, எங்களை மீட்டுக்கொண்டீர், and made us kings and priests to our God, so that we shall reign on the earth. We shall reign on the earth. We shall reign on the earth. எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆமாங்க, இதெல்லாம் கரெக்ட். இதெல்லாம் எப்ப நடக்கும்? All these things are true, but when will this happen? 1000 வருஷம் அரசாட்சியில அவர் உட்காருவாரு. நாங்களும் என்ன செய்வோம்? அம்பத்தூர் வட்ட செயலாளரா நாங்களும் ஆளுகை செய்வோம். So this will happen in the 1000-year millennial rule, and when that happens, we will ask for a position from Ambattur stating this is a position that we have, so give us a place, seat there. 2-3 பிரச்சனை அதுல. There are 2 or 3 problems there. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு வரும்பொழுது எருசலேம் தேவாலயத்துல இவரை போய் ராஜாவா உட்கார வைக்கிறதுக்கு யார் ரெடியா இருந்தா? யூதர்கள் ரெடியா இருந்தாங்க. பண்ணு சாப்பிட்ட உடனே அந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க. பண்ணை மல்டிப்ளை பண்ண உடனே அவனுங்க எல்லாம் என்ன முடிவு பண்ணிட்டானுங்க, இவர் என்ன ஆக்கிடுவோம், ராஜாவாக்கிட்டா ஃப்ரீ பண்ணு நினைச்சிட்டானுங்க. So even before 2000 years, Israelite people, when Jesus multiplied the bread, they wanted him to get him seated on the temple and declare him as a king, thinking that they will get free food every day. இப்போ அவர்
எருசலேம்ல போட்டு ஒரு சிங்காசனத்தை போட்டு உட்கார்றது தான் மெயின் பாயிண்ட்னா, அன்னைக்கே அவர் என்ன பண்ணிருக்கணும், டப்புன்னு போய் உட்கார்ந்துருக்கணும். If all that matters is him putting a throne in Jerusalem and sitting there, he could have done it years before. ஆனா அது அவர் என்ன சொல்லிட்டாரு, வேணான்னு சொன்னாரு. He said he doesn't want that. வேணான்னு சொல்லிட்டு எங்க போயிட்டாரு, வேணான்னு போயிட்டு எங்க போயிட்டாரு, சிலுவைக்கு போயிட்டாரு. சிலுவைக்கு போன உடனே அப்ப ராஜாவா இருந்த பிலாத்துக்கு என்ன வச்சு ஒரே கன்ஃபியூஷன். உடனே கேட்கிறாரு, நீயே ராஜாவா இல்லையா அப்படி கேட்கிறாரு. So now letting go of all that, he's going to the cross. And when he's going to the cross, Pilate is having a confusion and he's asking, are you the king of Jews? அதுக்கு மாத்திரம் அவ்வளோ நேரம் இயேசுவோ மௌனமா இருந்தார்ன்ற இயேசு அந்த கேள்விக்கு மாத்திரம் உடனே முந்திரி கொட்ட மாதிரி என்ன பண்ணிட்டாரு, ஆம் நீ சொல்லுகிறபடியே இதற்காகத்தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. Until that point, Jesus did not open his mouth and speak a word. But when that question was asked, he said, yes, so as you say. உடனே அவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன். நீ ராஜான்னா நீ சொல்லியா, நான் உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன். Now he's even more confused and he's like, if you are a king, let me know, I'll release you. இவர் சொல்றாரு, நீ எதுவும் பண்ண முடியாது, நீ நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, முடிய கூட தொட முடியாது அப்படின்றாரு. He's like, no, you can't do anything, you can't even touch my hair, you can't move any small inch of an iron. நீ பண்றத பண்ணு, whatever you are supposed to do, you do அப்படின்னு சொல்லிட்டாரு. That's all he said. இப்போ இவர் சிலுவைக்கு போய் அடி வாங்கி நொந்து நூடுல்ஸ் ஆகி தொங்கி, ஸோ இவனுங்கெல்லாம் ஐயா நமக்கு ஒரு ராஜா வராருன்னு நினச்சோம், ஆனால் என்ன பண்ணிட்டாரு, இப்படி அடி வாங்கி நம்ம ஹீரோ தோத்துட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். Now the people were thinking, oh, we thought we had a king, but now he's gone to the cross and he looks like a very defeated person, and they're all sad. திடீர்னு லேடிஸ் ஹாஸ்டல்ல ஒரு குசு என்னன்னா திரும்ப உயிரோட வந்துட்டாருன்னு. Then there was a hush and push in the ladies hostel saying, hey, Jesus has come back alive again. அது மேரி மேக்தலின் சொன்னனால பெருசா எவனும் நம்பருக்கு ரெடியா இல்ல. Since Mary Magdalene was speaking that, nobody was willing to believe that. அதனால அப்படியே போயிட்டு இருக்கு. So things are going here and by. பார்த்தா இங்க நீரோன்ற ஒரு ராஜா இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆகி போச்சு இயேசு உயிரோட எந்திரிச்சு மரிச்சு. Jesus died and rose back, and it has been 40 years since that. நீரோ அப்படியே கொன்னு குவிச்சுக்கிட்டு இருக்கான் கிறிஸ்தவர்கள். So there's a king called Nero, and he is coming and killing all Christians. நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். He is saying, I am God. என்னதான் நடக்குதுன்னு புரியாம ஒவ்வொரு அப்போஸ்தலரும் இறந்துட்டே இருக்காங்க. Every apostle is being martyred, and things are going chaotically. ஆனா இந்த ஜானை மாத்திரம் கொல்ல முடியல. But they are not able to kill John. இந்த நீரோவால என்ன பண்ண முடியல, ஜானை மாத்திரம் கொல்ல முடியல. Nero is not able to kill John. என்ன கொப்பரைக்குள்ள போடுறானுங்க, இது பண்றானுங்க, அதை பண்றானுங்க, எதை பண்ணாலும் என்ன செய்ய முடியல, சாக மாட்டான். They are trying different means to kill him. They are trying to put him in the oil pan and take his life there, but nothing works. செத்தா சாகு, இருக்குன்னா இருன்னு போய் எங்க போய் விட்டு வந்துட்டானுங்க, பத்மோல விட்டுட்டு வந்துட்டான். So they are like, okay, if you want to live, or if you want to die, and they went and left him in the Isle of Patmos. இப்போ நீங்க தான் ஜான் வெச்சுக்கோங்க. Now let's assume that you are John. கேள்விகள் இருக்குமா இருக்காதா? Would you have questions or not? என்னதான் நடக்குது? What is happening? வந்தீங்க, ஏதோ அற்புதம் பண்ணீங்க, இது பண்ணீங்க, ராஜ்யம் நீங்க, இது நீங்க, அது நீங்க எல்லாம் பேசுனீங்க, நாங்களும் நம்பி பின்னாடியே எல்லா வேலையும் விட்டு வந்தோம். திடீர்னு போய் மறிச்சிங்க, திரும்பி காணாம திரும்பி இடையில 2 பன்னு சாப்பிட்டீங்க, மீன் சாப்பிட்டீங்க, அப்புறம் திரும்ப காணா போயிட்டீங்க. இவன் எல்லாத்தையும் கொன்னு குவிச்சிட்டு இருக்கான், நீங்க எதுவும் பண்ற மாதிரி தெரியலையே. You came as a baby, you grew up, you died, and then you said we thought you were a king, but you went and died, and after you died you again rose up, and then you came, you had bun with us again, then you're disappearing again. Now this fellow is coming and he's killing every people here. We don't know what's happening. திடீர்னு ஒரு சத்தம். Then there came a voice, மேலே ஏறி வா, come up higher. அப்படின்னு கேட்ட உடனே The moment he heard that, ஒரு படிக்கட்டுல ஏறி லிஃப்ட்ல போய் மேலே போல அவரு. he did not take a stairs or a lift to go up. டபக்குன்னு திரும்பின உடனே எங்க இருக்காரு, இந்த சீனுக்கு வந்துட்டாரு. இப்ப நான் இவனை மேலே ஏறி வானோடனே இது வழியா வந்தான், இப்படிலாம் வந்தான். அப்படி இல்லை, ஜானு பட்மாஸ்ல இருக்கும்போது ஏறி வானோடனே திரும்பின உடனே எங்க வந்துட்டான், த்ரோன் ரூம்க்கு வந்துட்டான். அதுதான் சொல்லு டைமென்ஷன். அதுதான் டைமென்ஷன். இப்ப இயேசு வருவாருன்னு நீ எங்க பாத்துன்னு இருக்கிற, இப்படி பார்த்து கழுத்து சொல்லுக்கிற மாதிரி.
Now this ஏறி வான உடனே திரும்பி பார்த்தா எது தெரியுது? இந்த சீன். Now this acting Jesus, we had to carry him all along this way, and you had to bring him up here. But the moment John heard the voice, come up higher, he did not climb stairs and go. The moment he looked, he was in the other dimension. So we are looking upward, waiting for him to come, but it is about the other dimension. கீழே இப்படி ஜான் இப்படி கீழே பார்க்கும் பொழுது இப்போ சரி இவன் இயேசு குழப்பம் இயேசுவாகவே இருக்கட்டும். இப்போ நான் தான் ஜான். Assume that I am John. ஜான் கீழே உலகத்தில் யாரு சூப்பராக ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருக்கா? நீரோ. In the world, Nero is all dressed up well and he's seated up there. யாரெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கா? Who are getting beaten up? கிறிஸ்டியன்ஸ்லாம் அடி வாங்கிட்டு இருக்காங்க. All Christians are getting beaten up there. தூக்கி போடுறது, பீஸ்டுக்குள்ள அரினால போடுறது, மிருகம் சாப்பிட்றது எப்படி இருக்கு? They are putting him in the arena where beasts will come and kill those people. ஆனா இவன் ராயல் ரோப்ஸ்ல உட்கார்ந்திருக்கு. But he is sitting on the royal robes. மேலே ஏறி வான்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே The moment John heard the voice come up higher, இப்படி திரும்பி பார்த்தா when he turned and saw, இங்க அடி வாங்கி செத்தானுங்கல்ல, all those people who are martyred here, அவனுங்கெல்லாம் அங்க த்ரோன்ஸ்ல உட்கார்ந்திருக்காங்க. they are all seated there in the throne. அங்க பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. They are dressed in a different robe. ஆனா இவன் அந்த சைடுல பார்க்கும் பொழுது கொடூரமான ஒரு பீஸ்ட் மாதிரி இருக்கு. But when he is seeing from that dimension towards earth, he is seeing Nero as a wild beast. The horn is speaking pompous things. The கொம்பு கொடுமையானதை பேசுகிறது. The horn was speaking pompous things, exalting itself. கொம்பு தன்னை குறித்து மேட்டிமை பாராட்டி கொடுமையானதை பேசிக் கொண்டிருக்கும். When the horn was speaking such things, அப்படி கொடுமையை பேசிக் கொண்டிருக்கும் போது, there was one like a son of man, he was coming on the clouds to the ancient of days. அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது மனுஷகுமாரன் சாயலுடைய ஒரு நபர் அவர் மேகங்கள் மீது ஏறி நீண்ட ஆயுசுள்ள இடத்திலே வந்தார். I don't know whether you're understanding what I'm saying. Are you guys getting what I'm saying? And when he comes, அவர் வரும்போது, and when the ancient of days handed over the dominion to him, அந்த நீண்ட ஆயுசுள்ளவர் அந்த ராஜ்யத்தை இவரிடத்துல கொடுத்தபோது, the horn was judged, அந்த கொம்பு நியாயம் தீர்க்கப்பட்டது. and the lamb had 7 horns. இந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்பு இருந்தது. And every other horn lost its dominion, it seems. மற்ற எல்லா கொம்புகளும் தன்னுடைய ஆளுமையை இழந்தது. Because the lamb received 7 horns, meaning complete dominion. இந்த ஆட்டுக்குட்டி 7 கொம்புகளையும் பெற்றது. அப்படி என்ன அர்த்தம்னா முழு ஆளுமையும் அது பெற்றுக்கொண்டது. Even though their dominion was removed, they were there for a season and a time. அவங்களுடைய ஆளுமை அது உரிந்து கொள்ளப்பட்ட போதிலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இயங்கிட்டு தான் இருந்தாங்க. Are you guys getting what I'm saying? So there are so many beasts with so many horns in the world. இந்த உலகத்திலே ஏகப்பட்ட கொம்புகளை உடைய ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்கின்றன. And they are there for a season and a time. அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக இருக்கிறாங்க. But ஆனால் the lamb has received all dominion. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியானவர் சகல ஆளுமையும் பெற்றுக்கொண்டு விட்டார். To the end of his dominion there is no end. அவருடைய கர்த்தத்துவத்துக்கு முடிவே கிடையாது. And he has received dominion. இப்போ அவர் ஆளுகையை பெற்றுக்கொண்டு, when he came, அவர் வந்தபோது he received it for a body. ஒரு சரீரத்துக்காக அதை பெற்றுக்கொண்டார். And the body is made kings and priests so that we shall reign on the earth. அந்த சரீரமானது அது அவர் ராஜாவும் ஆசாரியர்களும் ஆக்கப்பட்டார்கள். அவர்கள் பூமியிலே ராஜாக்களாக ஆளுவார்கள். Are you guys following what I'm saying? Now come with me to Psalms 110. இப்போ சங்கீதம் 110க்கு வாங்க. So when the Son of Man came unto the Ancient of Days, the Lord said unto my Lord, said, sit at my right hand till I make all the enemies your footstool. இப்ப இந்த மனுஷகுமாரனுடைய சாயலை உடையவர்
நீண்ட ஆயுசு நிலத்திற்கு வந்தபோது, சங்கீதம் 110 1ஆம் வசனம், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். Look at next verse. அடுத்த வசனம், The Lord shall send the rod of your strength out of Zion, rule in the midst of your enemies. கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். Look at some, say the rod. Who is the rod of the strength out of Zion? Jesus. சீயோனிலிருந்து வந்த செங்கோல் அது யாரு? இயேசு. And he shall rule in the midst of the enemies. அவருடைய சத்துருக்களுக்கு நடுவே அவர் ஆளுகை செய்கிறார். And then what happens? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? Verse 3. 3ஆம் வசனம், Your people shall be volunteers in the day of your power. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் பரிசுத்தமுள்ள அலங்காரமாய் இருப்பார்கள். So the dominion and the kingdom that he received is for us. பெற்ற ஆளுகையும் அந்த ராஜ்யமும் யாருக்கென்றால் நமக்காக. Is for us. அது நமக்காக. Is for us. அது நமக்காக. He rejected the physical throne which is localized. காணக்கூடிய அந்த சிங்காசனத்தை, அதாவது அந்த இடத்துல நாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிங்காசனத்தை உதறி தள்ளிவிட்டு he went to the exalted throne உயர்த்தப்பட்ட சிங்காசனத்துக்கு ஏறினார். that is far above all principalities, powers and rulers and dominion. எல்லா அதிகாரங்களுக்கும் ஆளுகைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் மேலான அந்த சிங்காசனத்துக்கு அவர் ஏறினார். So now Christ has received a dominion that is far above all dominion. இப்ப கிறிஸ்து பெற்றிருக்கிற கர்த்தத்துவம் சகல ஆளுகைக்கும் மேலான கர்த்தத்துவமா இருக்கிறது. Are you guys getting what I'm saying? And he has received that dominion. இந்த கர்த்தத்துவத்தை அவர் பெற்றிருக்கிறார். And he received it for the body. அதை சரீரத்துக்காக அவர் பெற்றார். And when the body is not awakened to this, இந்த நிஜத்திற்கு சரீரம் விழிக்காத பட்சத்திலே the waiting continues. அந்த காத்திருப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும். It looks like a slight doctrinal error. ஏதோ சின்ன அந்த புரட்டு மாதிரி தெரியும். ராஜாவா இருந்தா என்ன, ராஜாவா இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியுமா இருக்கும். பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. You might wonder, okay, what is the difference? He was born as a king, and what is the difference that he is coming as a king? It's a very small difference. No, but there's huge gap, huge error. ஏன்னா இவர் உட்கார்ந்து யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா? He's seated on the throne and he's waiting for நம்ம டொமினியன் வாங்கி பாடிக்கு கொடுத்தோம், பாடி வந்து அதில் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிருக்காரு. He is waiting, thinking, we have got the dominion for the body and I'm waiting for the body to function. பாடி எதுக்காக வெயிட் பண்ணிருக்கு? But what is the body waiting for? ராஜா வருவாரு, நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம், கஷ்டப்போய்கிட்டே தான் இருக்கும், ஆனால் ராஜாவா அவர் ஒரு நாள் வரும்பொழுது எல்லா கஷ்டமும் சரியாயிரும் அப்படின்ட்டு. We are waiting, thinking, oh, now we are all struggling and we will still struggle. It will be even more struggle and the king will come and he'll wipe away all our tears. இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, அந்த பிரச்சனை கிடையாது இது. You might be thinking, oh, he is saying like this, the other person is saying like this. No, that is not this problem. இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்ததின் நோக்கம், The purpose that Jesus Christ died for you, வந்து நீ ஆளுகையில் இருக்கணும்னு சொல்லி. in the purpose that Jesus Christ died for you is for you to have dominion. அது நீ ஒன்னே பிசிக்கலா எங்கேயோ போய் உட்காரணும்னு அவசியம் இல்லை. That doesn't mean you will go and sit in a physical place and rule. அந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியில நீ ஆப்ரேட் பண்ணா, When you walk in that spiritual reality, நீ வந்து கேப் டிரைவரா இருக்கலாம். you might be a cab driver. ஆனா அந்த டொமினியன், அந்த த்ரோன் டொமினியனோட கனெக்டடா இருந்தால், you will be able to accomplish more. But if you're connected to the dominion that is above the exalted throne, then நீங்க இதை காட்டிலும் அதிகமான காரியங்களை செய்வீங்க. Are you guys getting what I'm saying? The reason he rejected a physical throne and went for a spiritual throne is not because he wanted
to go to a spirit world which is so disconnected from the physical world, and then take you all to the spirit world and rule you and reign you there in the spirit world. அதாவது காணக்கூடிய உலகத்துல சிங்காசனத்தை வேணான்னு உதறி தள்ளிட்டு அவர் ஆவிக்குரிய மண்டலத்துல போய் சிங்காசனத்துல உட்கார்ந்தது வந்து அவர் ஆவி மண்டலத்துல உங்க எல்லாத்தையும் கூட்டு போய் அங்க வச்சு ஆளுக செய்யணுன்றது அவருடைய நோக்கம் அல்ல. He went to that dominion so that from that dimension every power structure can be accessed. If physical Jesus, if he had become a physical king in Jerusalem, then he has limitations. Are you guys getting what I'm saying? See, the physical Jesus, while he was in Jerusalem, somebody is still sick 3 streets away. Unless that guy comes or Jesus goes or somebody comes asking for his healing, the healing is limited. அதாவது அவர் காணக்கூடிய உலகத்துல அவர் இயேசு வந்து ராஜாவா இருந்திருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 3 தெரு தள்ளி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வியாதியா இருந்திருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு முட்டுக்கட்டை வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ இப்போ அவருக்கு சுகம் கொடுக்கணும்னா ஒன்று இயேசு அங்கே போகணும், அல்லது அவர் இங்கே வரணும், அல்லது யாரோ அவர் சார்பில் வந்து கேட்டால் தான் சுகம் நடக்க வாய்ப்பு இருக்கு. But because of what he did on the cross and he rose again and he is exalted to a throne above, now his dominion is not localized. It is cosmos. இப்போ அவர் சிலுவையில் மறிச்சு அவர் பரமேறி போய் அந்த காணப்படாத உலகத்துல உள்ள அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கும் போது அவருடைய ஆளுகை அண்ட சராசரத்தையும் பார்க்கக்கூடியதாய் ஆளுகக்கூடியதாய் இருக்கிறது. And in the name of Jesus, whichever part of the cosmos we are, we have the same dominion to exercise that. So the dominion power of Jesus, which was localized in the physical Jesus, has now become global through the glorified Jesus. அது இயேசு கிறிஸ்துவனுடைய இப்போ எதெல்லாம் அந்த காணக்கூடிய உலகத்தில் உள்ள இயேசுக்கு இருந்ததோ அது இப்போ பரமேறின இயேசு உயர்த்தப்பட்ட இயேசுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அது நமக்கும் அருளப்பட்டிருக்கிறது. It has become global through the glorified Jesus. மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவின் மூலமாக அது வந்து உலக ரீதியாச்சு பெருசாயிருச்சு. Look at some say what was local in the physical Jesus has become not global, just cosmic level through the glorified Jesus Christ. காணப்படக்கூடிய இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த இயேசுக்குள்ள இருந்தது மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவின் மூலமாக அண்ட சராசரத்துக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. Are you guys getting what I'm saying? And starting from this year, இந்த வருஷத்துல இருந்து the next few years will be a demonstration of God showing what dominion is through the body of Christ. சரீரத்தின் மூலமாக கர்த்தத்துவம்னா என்ன அப்படின்றத தேவன் வெளிப்படையாக காட்டுற காலங்களா அது இருக்கும். Look at somebody into the eye and say, you cannot be ostracized like this forever. இப்படி you cannot be pushed around, taken for a ride like this forever. உங்களை வந்து இவன் தானே இவனை இப்படி தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களை யாரும் தள்ளிட்டு போகலாம் முடியாது. The spirit world need to understand. The spirit world understands. You need to understand that you have dominion that Christ received from the Ancient of Days on your behalf. ஆவிக்குரிய மண்டலம் அதை நன்றாய் அறிந்திருக்கிறது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் அந்த நீண்ட ஆயுசு இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ஆளுகையை பெற்றார் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்க. And the level of dominion, the level of results that we can see and we are seeing is the level of the light that we have about the dominion that we have. நம்ம பார்க்குற அந்த வெளிச்சத்தின் நம்ம பார்க்குற அந்த வெளிப்பாடு எவ்வளோ தூரமாக இருக்கும்னா நமக்கு இருக்கிற வெளிச்சத்தின் அளவுகளை பொறுத்து தான் இருக்கும்.
the results that you're seeing, நீங்க பார்க்குற அந்த ரிசல்ட்ஸ்லாம், whatever area of your life, உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்குற அந்த ரிசல்ட்ஸ்லாம் is capped by your revelation of dominion. ஆளுகை குறித்து உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஏற்றாற் போல தான் அது இருக்கும். Daniel understood this so much. தானியேல் இதை ரொம்ப தெளிவா அறிஞ்சிருந்தாரு. The way he speaks to the kings, அவர் ராஜாக்களிடத்துல பேசுற அந்த முறையை பார்த்தீங்கன்னா, Belshazzar, son of Nebuchadnezzar, நேபுகாத்நேசரின் குமாரன் பெல்ஷாசார் is sitting and drinking. அவர் உட்கார்ந்து மது அருந்திட்டு இருக்கிறாரு. And he says, bring the gold from, that we got from Jerusalem. எருசலேம்ல இருந்து கொண்டு வந்த அந்த அந்த வெள்ளி தங்கங்களை கொண்டு வாங்க. From the temple, Solomon's temple. சாலமோனுடைய தேவாலயத்திலிருந்து இருக்கிற அந்த தங்கங்களை கொண்டு வாங்க. And let's drink it before our gods. நம்முடைய தேவர்களுக்கு முன்பாக அதிலே நாம் மதுபானம் குடிப்போம். And as they were drinking, அவங்க குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது a hand came and wrote on the wall. ஒரு கை விரல் வந்து செவுர்ல எழுதுது. Mene mene tekel upasin. மெனே தெக்கேல் உபாசன். And he's saying, who can read this? இதை யாரால படிக்க முடியும்னு கேக்குறான். And he brings so many people. ஏகப்பட்ட பேரை கூட்டிட்டு வரான். Nobody could say anything. யாருக்குமே அதை இன்டர்பிரட் பண்ண முடியல. Then his wife comes. அவருடைய மனைவி வர்றாங்க. There was a guy called Daniel in your dad's reign. உங்க அப்பாவுடைய காலத்துல தானியேல் ஒரு மனுஷன் இருந்தான். He had the spirit of God in him. அவனுக்குள் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணினார். He's the only man who can solve your problem. இந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரே மனுஷன் அவர்தான். So they called Daniel. தானியேலை கூப்பிடுறாங்க. He says, I understand that you served under my father. நீ எங்க அப்பா கீழே வேலை பார்த்துறது எனக்கு தெரியுது. I'll give you gold, I will give you this, I'll give you that. Explain this to me. நான் தங்கங்களை கொடுக்கிறேன், நீ எதை கேட்டாலும் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு இதை வெளிப்பாடு இது என்னன்னு சொல்லு. And Daniel replies, தானியேல் சொல்லுகிறான், keep your gold with you. உங்கள் தங்கத்தை உன்னிடத்திலே வைத்துக்கொள். நீ டேனியலா தான் என்ன பண்ணிருப்ப? சார் அண்ணா நகர்ல ஒரு 3 BHK அப்படி இப்படின்னு கொஞ்சம் வாங்கின்னு போயிருப்ப. If you were Daniel, you would have said, Lord, so put in the right packet this much and put in the left packet this much. உன் தங்கத்தை நீ வச்சுக்கோன்ற. He's saying, keep your gold with yourself. ஆனா நான் உனக்கு சொல்றேன், I will interpret this for you. உங்க அப்பாக்கு பெரிய ராஜ்யத்தை கொடுத்திருந்தார் ஆண்டவர். God gave a big kingdom to your dad. அந்த நேபுகாத்நேசர் அரசாண்டுகிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஒரு வசனம் சொல்றான். When Nebuchadnezzar was ruling, he comes and tells a scripture. That is in Daniel 4. தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் அது போடப்பட்டிருக்கிறது. He comes and says, chapter 4 verse 1, Nebuchadnezzar the king, to all the people, nations and language that dwell in all the earth, peace be multiplied to you. I thought it good to declare the signs and wonders that the Most High God has worked for me. How great are his signs, how mighty his wonders. His kingdom is an everlasting kingdom. His dominion is from generation to generation. ராஜாவாகிய நேபுகாத்நேசர் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதிக்காரருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமா இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறையாக நிற்கும். Then he sees a dream, a tree being cut off. ஒரு சொப்பனத்தை பார்க்கிறாரு. அதனுடைய ஒரு மரம் வெட்டப்படுகிறது. And then the stump alone being left. அந்த stump alone being left. அந்த ஸ்டெம் மட்டும் விடப்பட்டிருக்கு. And then Daniel comes and says, the tree that you saw is your kingdom. God raised you up. But since you got puffed up, you are removed and you will become like a beast and you will go and eat grass. அந்த வளர்ந்த மரம் வந்து தேவன் உங்களுக்கு கொடுத்த ராஜ்யத்தை பற்றினது. ஆனால் நீ பெருமையில ரொம்ப ஆட்டம் காட்டினால அந்த மரம் வெட்டப்பட்டது போல நீ கீழே விழுந்து நீ வந்து ஒரு மிருகத்தை போல போய் புல்ல மேய்வ அப்படின்னு சொல்லிட்டார்.
Verse 27, he says, 27ஆம் வசனம், but I will give you an advice. நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறேன். Break off your sin by being righteous. நீதிமானாய் இருந்து பாவத்தை விட்டு விலகு. Your iniquity is by showing mercy to the poor. எளியோருக்கு நன்மை செய்து இதை மாற்றிக்கொள். Perhaps there may be a lengthening of your kingdom. அப்படி செய்யும் போது உன்னுடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்கலாம். He says, okay. அவர் சரின்னு சொல்றாரு. But he didn't humble. ஆனா அவர் இன்னும் தாழ்த்தல. He was just walking around. அவர் அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருந்தாரு. And he saw the Babylon. பாபிலோனை பார்த்தாரு. He said, look at Babylon that I have built. இது நான் கட்டின மகா பாபிலோன், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. Instead of humbling, he lifted up higher. அவர் தன்னை தாழ்த்தாம உயர்த்தினாரு. The moment he said it, அத சொன்ன மாத்திரத்துல claws started coming out of his hand. அவருடைய கைகள்ல இருந்து அந்த விரல்கள் வித்தியாசமா மாற ஆரம்பிச்சுச்சு. Claws. நகங்கள் வித்தியாசமா, like a beast claws. மிருகத்துக்கு உண்டான நகங்கள் வர ஆரம்பிச்சுச்சு. Feathers started coming out of him. ரெக்கைகள் அவனை சுத்தி வர ஆரம்பிச்சுச்சு. he became a beast. மிருகத்தை போல மாறினான். Physically. சரீர பிரகாரமாவே. And he was driven into the forest. அவன் காட்டுக்குள்ள அனுப்பப்பட்டான். And he was roaming around with the beasts. அவன் மிருகங்களோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். While roaming around with the beasts, மிருகங்களோட சஞ்சரித்து கொண்டிருக்கும்போது the mighty king of Babylon, அந்த பாபிலோனின் மகாராஜா says, அவர் சொல்கிறார், dominion is yours. ஆளுகை உம்முடையது. Now I understand. எனக்கு புரிகிறது. When he says that, சொன்ன மாத்திரத்துல he becomes all right. மறுபடியும் மனுஷனா மாறிடுறான். Are you guys understanding the revelation of dominion? This way or that way, how powerful it is. ஆளுகையினுடைய அந்த அதிகாரம் அது எவ்வளவு மகத்துவமானது. இப்படியோ அப்படியோ அதனுடைய மகத்துவத்தை உங்களால புரிய முடியுதா? And he came back. மறுபடியும் வராரு. And his princes made him king again. மறுபடியும் ஒரு ராஜாவாக்கிட்டாங்க. And then he declares. அப்புறம் சொல்றாரு. Verse 34. 34ஆம் வசனம். At the end of the time, I, Nebuchadnezzar, lifted my eyes to heaven. My understanding returned to me. I blessed the Most High and praised and honored him who lives forever. For his dominion is an everlasting dominion. His kingdom is from generation to generation. All the inhabitants of the earth are reputed as nothing. He does according to his will in the army of heaven and among the inhabitants of the earth. No one can restrain his hand or say to him, what have you done? அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சுத்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறது என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லையே என்றான். This was Babylon. இது பாபிலோன். Daniel is a slave. இதுல தானியேல் அகதியா இருக்கிறான். And this king is acknowledging dominion like that. ஆனா அந்த ஆளுகை செய்த ராஜா அந்த கர்த்தத்துவத்தை பத்தி அப்படி பேசுறாரு. And him buttressing that dominion resulted whatever happened to him. அந்த கர்த்தத்துவத்துக்கு விரோதமா இவர் செஞ்ச காரியத்தினால இவருக்கு என்னெல்லாம் ஆச்சு நம்ம பார்த்தோம். Then son comes. அதுக்கப்புறம் பையன் வராப்ல. And he does what he does. அவர் தான் செய்ய வேண்டிய சட்டையெல்லாம் செஞ்சாரு. Then Daniel comes. அப்போ மறுபடியும் தானியேல் வராரு. He says, this happened to your dad. Your dad didn't humble him. Then this thing happened. You haven't learned your lesson. You are doing the same. உங்க அப்பா இப்படி பண்ணாரு. உங்க அப்பா தன்னை தாழ்த்தல. அவர் அதை பார்த்து நீயும் திருந்தல. நீயும் இத மாதிரி தான் இருக்கிற. You have been measured and found wanting. தராசில் குறை உள்ளவனாக காணப்படுறேன்னு சொல்றாரு. You have been put on the balance and you are found wanting. தராசுல குறை உள்ளவனா வைக்கப்பட்டு காணப்படுறேன்னு சொன்னாரு. And your kingdom will be taken. உம்முடைய ராஜ்யமும் எடுத்துக்கொள்ளப்படும். That night. அன்று இரவு. That night he was killed. அன்று ராத்திரி அவன் கொல்லப்பட்டான். And Darius took over. தரியு ராஜா அதுக்கப்புறம் வந்தார்.
Medo-Persia took over. மேதோ பெர்ஷியா அந்த தரியு ராஜா எடுத்து வந்தார். Babylon ended. பாபிலோன் வீழ்ந்தது. Dominions changed. கர்த்தத்துவங்கள் மாறின. Kingdoms changed. ஆளுகைகள் மாறின. King changed. ராஜா மாறினார். Entire cabinet changed. மொத்த மினிஸ்டர்ஸ் மாறிட்டாங்க. Daniel alone is still sitting. தானியேல் மாத்திரம் அதே இதுல இருக்கிறார். 70 years. 70 வருடங்கள். From age 15. 15 வயதுல இருந்து to age 85. 85 வயது வரைக்கும் 4 to 5 kings changed. 4 இருந்து 5 ராஜாக்கள் மாறினார்கள். Daniel throne alone stayed. தானியேலுடைய சிங்காசனமோடு நிலைத்திருந்தது. What are we doing? நம்ம என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கோம்? And this was Old Testament. இது பழைய ஏற்பாடு. Now we are living in the fulfillment of what Daniel saw as a vision. Seal this vision because this is not for your time, was the thing. And John sees the vision and says, do not seal it, break the seal because this is the time. And after that 2000 years you are sitting here. தானியேல் காலத்துல பார்க்கப்போ இந்த தரிசனத்தை வந்து முத்திரை போட சொன்னாங்க. யோவான் இதை பார்க்கும்போது இது முத்திரை போட வேண்டாம், முத்திரை திறங்குன்னு சொல்லிட்டாரு. முத்திரை திறந்து 2000 வருஷம் ஆச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பக்கத்துல பார்த்து கும்பிடுறேன் சாமி சொல்லு, தயவு செய்து இயேசு எதுக்காக மரித்தார் அப்படின்றத என்ன செஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் சார், know the reason why Jesus died. நம்ம வேஸ்ட் ஆக்குற ஒவ்வொரு நிமிடமும், every minute that we waste, ஒவ்வொரு சந்ததியா போய்கிட்டே இருக்கு. every generation keeps going down. So when we say dominion mandate, ஆளுகை அப்படின்னு நம்ம பேசும்போது it's a very serious business. இது ரொம்ப தீவிரமா எடுக்க வேண்டிய ஒரு காரியம். So I want you to in this season take time and ask God for light. That's what I am also doing. I am praying, Lord, the gospel is offering too much for me to live a life like this. நானும் வெளிச்சத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் வெளிச்சத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே சுவிசேஷம் நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்காக கொடுத்துருக்கு, இதை விட மேலான வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்குதே. It's offering too much for me to live like this. அதே சுவிசேஷம் எனக்கு அநேகமாய் கொடுத்திருக்கிறது, ஆனால் நான் வாழ்கிற வாழ்க்கை அதற்கு ஒப்படையாக இல்லை. So when I received the word dominion mandate as a theme for this Ambattur meeting, and I gave, and I was just praying. Initially when I gave, I was thinking, okay, I will preach from Genesis 1:26. God gave them dominion. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஆளுகை பற்றி பேசணும்னு சொல்லி எனக்கு வார்த்தை வந்தப்போ நான் வந்து அதை சொன்னதுக்கப்புறம் ஆதியாகமத்திலிருந்து அதை பற்றி பேசணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். God gave them dominion. தேவன் அவர்களுக்கு ஆளுகையை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு, be fruitful and multiply and have dominion. நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆளுகை செய்யுங்கள் அப்படின்றத பேசணும்னு நினைச்சேன். That's a dominion mandate. அது வந்து ஆளுகைக்கான கட்டளை. But this morning as I was preparing, இன்றைக்கு காலையில நான் தயார் செஞ்சுட்டு இருக்கும்போது I felt I need to speak from Daniel. நான் தானியேல்ல இருந்து பேசணும் எனக்கு ஊந்துதல் வந்துச்சு. I was like, I don't know who is going to come there for me when I explain these things. Beast, horn, throne, ancient of days, lamb, 7 horns, this, that, John, what John saw, what Daniel saw, what it is written in Ephesians in dominion and all. I'll be just speaking to myself. Let me just stick to Genesis 1. நான் யோசித்தேன், ஆண்டவரே இங்கே யார் வர போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, நான் சும்மா பேசினேன், உங்களுக்கு புரிய மாட்டேக்கு. இப்போ நான் தானியேல்லேருந்து வேற பேசி, கொம்பை பற்றி பேசி, அதையும் இங்கேயும் இணைச்சி, எபேசியிலேருந்து பேசி எல்லாத்தையும் பேசினா அது எனக்கே பேசுகிற மாதிரி இருக்கும். நான் ஜெனிசிஸ்லேருந்தே பேசிட்டு போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். Even now when I was standing here, I am like, it's okay, we'll do this some other time. இங்கே நிற்கும் போது கூட சரி இன்னொரு தடவை அதை பார்த்துக்கலாம், இப்போ வேண்டான்னு யோசித்தேன். But as I was worshiping, ஆனால் ஆராதித்து கொண்டிருக்கும் போது, when we were singing about the throne, சிங்காசனத்தை குறித்து நாம் பாடிக்கொண்டிருக்கும் போது, based on what happened, நடந்ததை வைத்து பார்க்கும்போது, based on what I was experiencing, நான் அனுபவித்துக் கொண்டிருந்ததை பார்த்து I felt நான் உணர்ந்தேன் that I need to preach this. நான் இதை பிரசங்கிக்க வேண்டும் என்று உந்தப்பட்டேன். Not because I don't know,
but I feel that the king on the throne has to be worshipped with right revelation of whom we are worshipping. நம்ம இங்கிருந்து சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் ஆராதிக்கிறோம், சரியான வெளிப்பாட்டின் வெளிச்சத்தோடு அவர் ஆராதிக்கப்பட வேண்டும். If we sing Singhasanatile, you should know what it means. நம்ம வந்து if you sing the one who's on the throne, you should understand what it means. And when you latch on to the power of worship, those who worshipped around the throne sang a new song. Worthy is the Lamb who was slain, who received blessing, honor, glory, dominion, power, riches, strength. Oh, that is something else. அதை பற்றி பாடும்போது சிங்காசனத்தில் அவரை நெருங்கி இருந்தவங்க பாட்டு பாடும்போது, ஆட்டுக்குட்டியானவர் அவர் வாழ்க, அவர் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் பேலனையும் பெற்றுக்கொள்ள அவர் பாத்திரா இருக்கிறார்னு சொல்லிட்டு அவங்க பாடுறாங்க. When you understand this, இதை நீங்க புரிஞ்சு கொள்ளும் போது, a confidence of 100 times that Daniel had will come into your heart. தானியேலுக்கு இருந்த தைரியத்தை காட்டிலும் 100 மடங்கான தைரியம் உங்கள் இதயத்துக்குள்ளாக வரும். No man can send a notice, legal notice to you and make your heart go shaking. உங்களுக்கு விரோதமா யாரும் லீகல் நோட்டீஸ் அனுப்பி உங்க இதயத்தை திசை மாற செய்ய முடியாது. You will not be afraid, just like how Daniel. What made that man so confident? You know, they said they're going to throw into the fire, throw into the lion's den. Nothing wavered him because he had seen the throne. He had seen the throne. He had seen the throne. அவரை வந்து அக்கினிக்குள்ள போடுவேன்னு சொன்னாங்க, சிங்கக்கேபிக்குள்ள போடுவேன்னு சொன்னாங்க, ஆனா எதுவுமே அவர் அசைக்க முடியல. ஏன்னா அவர் சிங்காசனத்தை பார்த்துட்டார். That man is unfazed about anything. அவர் எதை குறிச்சும் கவலைப்பட்டதா தெரியல. He was not panicky about any situation. அவர் எதை குறிச்சும் பயப்பட்ட மாதிரி தெரியல. Kingdoms came, kingdoms went. ராஜ்யங்கள் வந்தன, ராஜ்யங்கள் கடந்து சென்றன. Can you imagine Medo-Persia people coming and killing Belshazzar? மேதோ-பெர்சிய ஜனங்கள் வந்து பெல்சாசாரை கொல்றத பார்க்க முடியுதா? And killing all his officials. அவருடைய அபிஷியல்ஸ் எல்லாத்தையும் கொல்றாங்க. And they come to Daniel. தானியேல்ட்ட வந்து And they say, "Sir, you remain." அவங்க தானியேலை பார்த்து, நீங்க மாத்திரம் இருங்க. Yeah. This is not the king telling his army, leave Daniel. This is another kingdom coming and removing the entire party out. அதாவது இப்போ சாக போற ராஜா வந்து இவரை பார்த்து இவரை வச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லல. அடுத்த தேசத்து ராஜா வந்து அவரை வெட்டி கொண்டுட்டு இருக்கும்போது பார்க்கும்போது அவரை விட்டுருப்பான்னு சொல்றாங்க. Keep him. அவனை வச்சிரு. Because his name already reached them. ஏன்னா இவருடைய பேர் ஏற்கனவே அங்க போயிடுச்சு. His name already reached. இவருடைய பேர் அங்க ஏற்கனவே போயிடுச்சு. He's redeemed us by the blood. ரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். As we draw near to the Lord's table, you should understand the reason why Jesus shed his blood. கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் திரும்பும்போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை ஏன் சிந்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Is not just for your sins to be forgiven. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக மாத்திரம் அல்ல. It's a very tiny reason what the blood accomplished for you. உங்கள் பாவம் மன்னிக்கப்படுவது என்பது ஒரு சின்ன காரியம் ரத்தம் செய்து முடித்தது. It's a very tiny percentage of what the blood did. இந்த ரத்தம் செய்தது இது ஒரு குறுகிய அளவு. Put that verse again, 5:9. வெளிப்படுத்தல் 5:9. Come on, read. And they sang a new song. You are worthy to take the scroll and to open its seals. For you were slain and have redeemed us to God by your blood. What you're having in your hand. What you're having in your hand. உங்கள் கையில நீங்க வைத்திருக்கிற காரியம் is the proof ஒரு அடையாளம். that you have been redeemed to God. நீங்கள் தேவனுக்கென்று மீட்கப்பட்டவர்கள் என்பதற்கான அடையாளம். Not redeemed from the wrath of God. தேவனுடைய கோபாக்கினிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் அல்ல. As people are teaching. அப்படிதான் மக்கள் போதிச்சிட்டு இருக்காங்க. You redeemed us to God. நீர் எங்களை தேவனுக்கென்று மீட்டுக் கொண்டீர். Why? ஏன்? So that you shall be made as kings and priests. ஏனென்றால் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். Next verse. அடுத்த வசனம். You know, kings and priests. ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். Come on, read this out loud 3 times. And have made, put your name there, and have made
Jesudian, a king and a priest to my God, and I shall reign on the earth. One more time. And you have made me a king and a priest to my God, and I shall. One more time. Put it in Tamil. 5:10 in Tamil. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். நாங்கள் பூமியிலே. நீர் அரசாளுகிறீர் அப்படின்றது தானியேல்ல இருந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. You will reign as king is something that is singing from the reign of Daniel. நாங்கள் ஆளுவோன்றது புதிய பாட்டு. We will reign is a new song. அது இயேசு நமக்காக செய்து முடித்தது நிமித்தம் பாடுற பாட்டு. It is because of what Jesus has done for us on the cross. நேபுகாத்நேசாருக்கே தெரிந்தது அவர் ஆளுகிறார், அவருடைய ஆளுகைக்கு முடிவில்லை. Even Nebuchadnezzar knew that he is ruling as a king, and for his kingdom there is no end. ஆனா நாம் அரசாளுகிறோம், பூமியிலே ஆளுகிறோம் என்ற புதிய பாட்டை பாடினார். But we shall reign as kings and priests in this earth is a new song that we are singing. Thank you for this work of Christ has made me put in a dominion, realm of dominion. There is above every other horn. எல்லா கொம்புகளுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட கொம்பை கொடுத்து ஆளுகை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் கிரியைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். Let's all take part together. சேர்ந்து பங்கெடுப்போம். And the one who was reigning, whom Nebuchadnezzar was acknowledging, நேபுகாத்நேசர் ஆளுகை செய்திருக்கிற அவரை அக்னாலஜ் பண்ணப்போ, no, the one who was reigning in heaven, whom Nebuchadnezzar acknowledged, பரலோகத்திலே ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த அவரை நேபுகாத்நேசர் அடையாளம் கண்டு கொண்ட போது, that one அவர் left the throne, சிங்காசனத்தை விட்டு came for you. உங்களுக்காக வந்தார். Left the throne, came for you. சிங்காசனத்தை விட்டு உங்களுக்காக வந்தார். To unite himself with you. உங்களை தன்னுடன் இணைத்துக் கொள்ளும்படியாக. In the most dark and broken parts of you. உடைந்து நொறுங்கின அந்த பகுதிக்குள்ளாக இணைத்துக் கொள்ளும்படியாக. Found the Father on your behalf. உங்கள் சார்பிலே பிதாவை கண்டறிந்தார். Held you and embraced you. உங்களை கட்டி இருக்க அணைத்துக் கொண்டார். Died your death. உங்கள் மரணத்தை மரித்தார். Cried your Christ. உங்கள் அழுகையை அழுதார். Went to your tomb. உங்கள் கல்லறைக்கு அவர் சென்றார். And broke open and came out on your behalf. அதை உடைத்து உங்கள் சார்பிலே அவர் உயிர்த்தெழுந்து வந்தார். And was exalted. எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தவும் பட்டார். And picked you up and carried you. உங்களையும் உயர்த்தி பரமேறி சென்றார். All the way to the throne again. மறுபடியும் சிங்காசனத்தை உங்களை கூட்டி போய் வைத்தார். Presented you to the Father. உங்களை பிதாவினிடத்திலே காண்பித்து, And when the Father said, பிதா உங்களை பார்த்தபோது, sit at my right hand. என்னுடைய வலது பார்சத்தை உட்கார். You had a throne in Christ next to the Father. கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு சிங்காசனம் பிதாவினிடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. In Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுக்கு அடுத்த ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. So much so Paul had the audacity say, we are raised together with him and seated together with him in heavenly places. அவளுக்கு அகால தைரியம். அது என்ன சொல்றார்? நாமும் அவரோட கூட உயர்த்தப்பட்டு அவரோட கூட நாம் ஆளுகிறோம் என்றார். That's why Paul was not afraid to confront kings all the way to Caesar. அதனால தான் அவர் எந்த ராஜா, சீசர் ராஜாவா இருந்தா கூட
அவர் வந்து எதிர்த்து நிக்கிறதுக்கு பயப்படவே இல்லை. Because his kingdom theology was sorted. ஏன்னா அவருடைய ராஜ்யத்தின் பற்றின செய்தி அது ரொம்ப தெளிவா இருந்துச்சு. His kingdom theology was some Messiah will come and sit here. Now he has seen the throne. He said, this is what it is all about. ஒரு மேசியா இங்க வந்து உட்கார்ந்து ஆளுவார் என்பதில் இருந்து மாறி அவர் உட்கார்ந்து இருக்கிறார், நான் அதை பார்த்தேன் என்பது மூலமாக அவருடைய தைரியம் மாறிடுச்சு. Unfortunately, துரதிர்ஷ்டவசமாக church சபையானது which began with that revelation, அந்த வெளிப்பாட்டிலிருந்து ஆரம்பிச்ச சபையானது now they are waiting for the throne in the Jerusalem again. இப்ப மறுபடியும் எருசலேம்ல அந்த சிங்காசனம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. We have lost sight of what Paul saw. பவுல் பார்த்த அந்த காரியத்தினுடைய அந்த மகத்துவத்தை அவங்க இழந்துட்டாங்க. We are waiting for a physical chair. ஒரு காணக்கூடிய உலகத்துல ஒரு சிங்காசனத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. That's why we lack power. அதனால தான் நமக்கு வல்லமை இல்ல. Let's get back to the vision. அந்த தரிசனத்துக்கு நாம் கண்களை திருப்புவோம். Let's get back to the sight. அந்த தரிசனத்துக்கு நம்முடைய கண்களை திருப்புவோம். He who is seated on the high and exalted throne உயர்த்தப்பட்ட சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் has promised he will exalt your horn by anointing you with fresh oil. அவர் புது எண்ணெயால் உங்களை அபிஷேகம் பண்ணி உங்கள் கோப்பை உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். Let's give. கொடுப்போம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேமி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது, தூக்கினாரே என்னை சேமி நின்று உயர்த்தினாரே கண்மாலை. You can scan on the QR. It's there. QR படம்